திருப்பலி செலுத்திட விரைவோம், தீபத்தின் ஒளியில் விரைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம், புனிதம் வளர்ந்திட மனிதம் மகிழ்வோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இங்கு நாளெல்லாம் ஒளிய வாருங்களே, நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவாரே. இல்லம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அவரே. எல்லாம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே, அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர குருக்களே, சகோதர சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு இறை வழிபாட்டிற்கு வந்துள்ள இறை மக்களை கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறோம். இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற ஏழை கைப்பெண் அவரிடம் உள்ளதெல்லாம் கடவுளுக்கு கொடுத்து இயேசுவின் புகழ்ச்சிக்கு உரியவராகின்றார். நம்மில் யார் யார் தங்களிடம் உள்ளத்திலிருந்து அல்லது உள்ளதெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளால் தவறாமல் உயர்த்தப்படுவார்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த உண்மையை சுட்டிக்காட்ட விவிலியத்திலிருந்து இதோ இரு உதாரணங்கள். பழைய ஏற்பாட்டுடைய பின்னணியிலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் சாரிபாத்தில் இருந்த ஒரு கைப்பெண்ணுடைய வாழ்க்கை மட்டும்தான் உயர்த்தி பிடித்தார். அந்த பெண்ணை ஆசீர்வதித்தார். காரணம், அவர் உள்ளத்திலிருந்து கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுடைய பின்னணியிலே விவிலிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்று, எத்தனையோ பெண்கள் வாழ்ந்திருந்தாலும் ஏதோ ஒரே ஒரு பெண்ணை மட்டும் கடவுள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 42 எல்லா தலைமுறையினரும் போற்றுதலுக்கு உரியவராக உயர்த்தினார் அன்னை மரியாளை. இறைவாக்குடைய நம்பிக்கை கொண்டு அன்பால் உள்ளத்திலிருந்து உள்ளதெல்லாம் கொடுத்தாள் அன்னை மரியாள். இரு ஏழை கைப்பெண்களோ அன்னை மரியாளோ இறைவனால் உயர்த்தப்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையும் இறைவனால் உயர்த்தப்பட வேண்டும். நாமும் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து நாம் இறைவாக்குடைய நம்பிக்கையுடன் வாழ இன்றைய திருப்பலி வழிபாட்டிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வல்லதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செல்வரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமாக இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும்
எழுகின்ற தண்டனைகளை நீக்கி ஒவ்வொருடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10-16 வரை. அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவளை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுற்று நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டுக் கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயேல் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். உங்கள் பல்லவி. ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 24-28 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதன் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையானதுமான துயரத்திற்கும் முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக துயரத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறீர்கள். அங்கே இப்போது நாம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் துயரத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு
அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போதே தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறு கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டு தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 38 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கின்றார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கின்றார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அருட்சகோதரர்களே, அருட்தந்தையர்களே, இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்களும். இன்றைய வாசகங்கள் மிக அருமையான ஒரு செய்தியை, மிக அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது.
முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். மிக தெளிவாக 2 கைம்பெண்கள் பற்றியும் அவர்கள் ஆற்றிய அந்த உதவி செயலை பற்றியும் அல்லது அவர்கள் அளித்த அந்த காணிக்கையை பற்றியும் மிக அருமையான விதத்திலே இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எப்பொழுது நாம் மனமுவந்து கடவுளுக்கும் பிறருக்கும் கொடுக்கின்றோமோ அப்பொழுது அபரிவிதமாக நாம் கொடுத்ததற்கு மேலாக நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றன. ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். பல விதங்களில் பலவாறு அவர் காரியங்களை செய்து அந்த செல்வத்தை அவர் ஈட்டியிருந்தார். அவர் கடவுளுக்கென்றும் அல்லது மனிதனுக்கென்றும் அதுவரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை. அவருக்கு ஒரு தம்பி ஒருவரும் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த செல்வந்தர் இறந்து விட்டார். இறந்து போன பிற்பாடு இந்த தம்பியானவர் அந்த பகுதியிலே இருந்த ஒரு பங்கு தந்தையை சென்று அணுகி, நான் உங்களுக்கு $2,00,000 மதிப்புள்ள பணத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆனால் ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். எனது அண்ணனை நீங்கள் புனிதர் என்று கூற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் அந்த பங்கு தந்தையிடம். பங்கு தந்தை சிறிது யோசிக்கின்றார். அந்த பங்கு தளமானது மிகவும் பின்தங்கிய ஒரு பங்கு தளம், எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு பங்கு தளம், பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு பங்கு தளத்தை போன்று அந்த பங்கு தளமானது இருக்கின்றது. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்த அவர் மறுநாள் திருப்பணி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆலயத்திலே இவ்வாறாக கூறுகின்றார், இதோ இங்கு இறந்து நம்முடைய முன்னிலையில் படுத்து கிடக்கின்றாரே இவர் மிக மோசமான செயல்களை ஆற்றியவர், அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் பல செய்து பல சொத்துக்களை சேர்த்தவர், கைம்பெண்களுக்கு எதுவும் உதவாதவர், ஏழைகளுக்கு எதுவும் உதவாதவர், எல்லாவற்றிலும் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்ட ஒரு மோசமான மனிதன். ஆனால் இவருடைய தம்பியை விட புனிதமாக நடந்து கொண்டார் என்று கூறுகின்றார். அதாவது கடைசி நேரத்தில் $2,00,000 கொடுத்து இவரை $2,00,000 மதிப்புள்ள பணத்தை கொடுத்து இவரை புனிதவான் என்று கூறுகிறாரே, அவரை விட இவர் கொஞ்சம் புனிதமானவராக இவர் நடந்து கொண்டார் என்று நம்முடைய மறைவுரையிலே கொஞ்சம் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நாம் இவ்வாறுதான் சிந்திக்கின்றோம். எப்படி வேண்டுமானாலும் நான் பொருள் சேர்த்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் நான் செல்வம் சேர்த்துக் கொள்ளலாம், கடைசி நேரத்தில் நான் கொண்டு போய் இவ்வளவு காணிக்கையிட்டால் போதும், இவ்வளவு நான் கோயிலுக்கு செய்து விட்டால் போதும், இவ்வளவு நான் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் போதும், நான் புனிதர் என்று ஆகிவிடலாம், அல்லது கடவுளுடைய விண்ணக பேரின்ப வீட்டை நான் அடைந்து விடலாம் என்று. அன்புக்குரியவர்களே, அப்படி கிடையாது. மிக அருமையாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். கடவுளுக்கு அவர் எந்த மனநிலையோடு அந்த கைகள் கொடுக்கின்றார் என்று. தன்னிடம் இருந்து எல்லாவற்றையும், தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும், அவருக்கு பிள்ளை இருக்கின்றதா இல்லையா என்று அது கொடுக்கப்படவில்லை. ஆனால் தனக்கு வைத்திருந்த எல்லாவற்றையுமே அவர் கடவுளிடம் கொடுத்து விட்டார். கொடுக்கின்ற அந்த மனநிலை, எல்லாவற்றையும் கொடுக்கின்ற அந்த மனநிலை, கடைசி நேரத்தில் கொடுக்கின்ற மனநிலை கிடையாது. எல்லாவற்றையும் நான் வாழ்கின்ற பொழுது எனக்கு இருக்கின்றதோ இல்லையோ கடவுளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்புகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது என்ன நிகழும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஆபிரகாமை சொல்லலாம். தனக்கென இருந்த ஒரே ஒரு பிள்ளை, வேறு யாருமே அவருக்கு கிடையாது, அதுவும் முதிர்ந்த வயதில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பிள்ளையை கொண்டு போய் தகனபலியாக கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்ததால், நம்பிக்கையோடு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்ததால், எல்லாவற்றையும் கடவுளுக்கென இழப்பதற்கு அவர் தயாராக இருந்ததால், கடற்கரையின் மணலை போலவும் வானத்தில் உள்ள விண்மீன்களை போலவும் ஆசீர்வாதம் அடைந்தார். இந்த கைம்பெண்ணும் இன்றளவும் நினைவில் கொள்ளப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அவ்வாறு கடவுளுக்கென எல்லாவற்றையும் கொடுக்கின்ற பொழுது அபரிவிதமாக நாம் எண்ணுவதற்கு மேலாக, நாம் நினைப்பதற்கு மேலாக கடவுள் ஆசீர்வாதங்களை தருவார் என்பதில் நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பதற்கு அழைப்பு கொடுக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். முதல் வாசகத்திலே மிக அருமையான ஒரு நிகழ்வு நம்முடைய கண் முன்னால அப்படியே புரிந்து செல்கின்றது.
மிகவும் தாகத்தோடு பல மைல்கள் நடந்து வந்து அங்கே அமர்கின்றார் எலியா. ஒரு கைம்பெண் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். தாகத்தோடு இருக்கின்ற எலியா அந்த கைம்பெண்ணை பார்த்து கேட்கின்றார், எனக்கு முதலில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அந்த கைம்பெண்ணுக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா தெரியாதா என்பது தெரியாது. ஆனால் இவர் அந்த கைம்பெண்ணை நோக்கி கூறுகின்றார், போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அடுத்து அப்படியே சொல்றாரு, எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ரெண்டு பேரும் இருக்கின்ற சூழ்நிலையை பாருங்க, ரெண்டு பேருமே இருக்கின்ற சூழ்நிலை. அவர் மிகவும் தாகத்தோடு பசியோடு விழுந்து கொண்டிருக்கின்றார், அது ஒரு சூழ்நிலை. இங்கே இந்த கைம்பெண் இருக்கின்ற சூழ்நிலை, கொஞ்சம் தான் அந்த பானையில் இருக்கும் மாவு இருக்கிறது, கொஞ்சம் தான் அந்த எண்ணெய் இருக்கின்றது. இன்று நாங்கள் சுட்டு நானும் என்னுடைய மகனும் சுட்டு ஒன்று விட்டு அடுத்து இறந்து போவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்று நீங்கள் நானும் அந்த சூழ்நிலை இருக்கலாம். எலியா எப்படி தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தாரோ, பல வயதுகள் நடந்து தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தாரோ, உலகில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாரோ, அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். இந்த பெண் அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு எதுவுமே இல்லையே என்று நொட்டு வயது கொண்டு இதோடு இறந்து கொண்டு போகின்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்களில் இருந்தாலே, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இனிமே எதிர்காலத்துல எதுவுமே கிடையாது, நாமும் இழந்து போய் விட்டோமே, இனிமேல் அழைந்து போக போகின்றோமே, இதோடு முடிந்து போக போகின்றதே என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வந்து மறந்து விடாதீர்கள். கடவுளுக்கு என்று முதலில் எனக்கு ஒரு அப்பம் சொல்லிக் கூட, அந்த இறை தூதருக்கு அந்த இறை வாக்கினருக்கு முதலில் எனக்கு ஒரு அப்பம் சுட்டுக் கொடு, அஞ்சாதே. அந்த கரையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது, பானையில் உள்ள மாவும் குறையாது. கடவுள் மழை பெய்ய வைக்கின்ற அந்த நாள் வரைக்கும் உனக்கு அந்த குறைவு பெறாது, உனக்கு அந்த உணவு குறைவு பெறாது என்று வாக்களித்தாரே, அதே போல உங்களுக்கும் எனக்கும் வாக்களிக்கின்றார். அன்புக்குரியவர்களை நாம் நம்பிக்கையற்று இருக்கலாம், அடுத்த உணவு இல்லாமல் இருக்கலாம், அடுத்த வாழ்க்கையில என்ன நிறைவேற போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அழிந்து போக போகின்ற அந்த சூழலில் இருக்கலாம். ஆனால் கடவுள் கூறுகின்றார், உங்களையும் என்னையும் பார்த்து இறைவாக்கினர் எளியா வழியாக கூறுகின்றார், கவலைப்படாதே, உன்னை நான் இவ்வாறு ஆசீர்வதிப்பேன், எல்லாரும் கடைசி வரைக்கும் நீ அழிந்து போகாதவன உன்னை காக்க வல்லவராக நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், கலங்காதே அஞ்சாதே என்று கூறுகின்றார். ரெண்டு கோவிலே இன்றைய தியான பாடலிலும் அதாவது பதிவுரை பாடலிலும் வாசிக்க கேட்டோம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்ற, நீங்கள் நானும் இன்னைக்கு ஆண்டவரை போற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஆண்டவரை நீங்கள் நானும் போற்ற வேண்டும். ஆண்டவர் ஒழுக்கப்பட்டதற்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், வசூத்திருப்பவருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டவருக்கு விடுதலை அளிக்கின்றார். இன்று நீ உங்களுக்கும் நானும், உங்களுக்கும் எனக்கும், நாம் எந்த சூழலில் சிறைப்பட்டு இருந்தாலும் சரி, பசித்து இருந்தாலும் சரி, பார்வையற்ற இருந்தாலும் சரி, நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ள அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு தயாராக இருக்கின்றார். எப்பொழுது என்றால், நாம் நம்பிக்கையோடு நம்மிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது. நற்செய்தி வாசகத்துல வாசிக்க கேட்டோம், கடவுளுக்கு அந்த கைப்பெண் கொடுத்தார். முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம், அந்த இறை வாக்கினருக்கு அல்லது அடுத்திருந்த ஒரு மனிதருக்கு அந்த கைப்பெண் கொடுத்து உதவுனாங்க. இந்த இரண்டாவது வாசகத்துல வாசிக்க கேட்டோம், தன்னையே கொடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுளுக்கு கொடுத்தார் அந்த கைப்பெண், பிறருக்கு கொடுத்தார். அந்த முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட அந்த கைப்பெண் அடுத்து கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுக்கின்றார். இதுதான் உயர்ந்த மிகப்பெரிய பகிர்தல். இந்த பகிர்தலை வாழ்வாக்கி வாழ்வதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இதனை உணர்ந்தவர்களாய் மற்றவர்களுக்கு உதவவும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்கவும், அதன் மூலமாக பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து திருப்பணியை ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பண்டையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகள் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்கு
பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து துணங்கும் பொது மன்றாட்டுக்களை நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் இறைவனாகிய ஆண்டோடும் மன்றாடுவோம். எம் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சியுடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், பணி வாழ்வே திரு அவையுடைய மையம் என்று மனநிலை திரு அவையை மலரவும் உம் ஆவியாருடைய கொடைகளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் சபையை வழிநடத்துகிற எங்கள் பாசத்துக்குரிய நிறுவனர் தந்தை ஜே அருள்ராஜ் அவர்களுக்காக, எம் சபை தலைவர் அருட்தந்தை சி ஆல்பர்ட், இந்திய மாநில தலைவர் அருட்தந்தை மைக்கேல் கிங்ஸ்லி, அனைத்து குருக்கள், அருட்சகோதரிகள், சகோதரர்கள் அனைவருக்காக வேண்டுகின்றோம். இறைவா, தங்களுடைய பணிவாழ்வுடைய மேன்மை அறிந்து இந்த இரு கை பெண்களை போன்று அனைத்து அருட்தந்தைகளும் ஆசீர்வதிக்கவும், மேல்மேலும் பணிவாழ்வுடைய வளர்ச்சி பெறவும், நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று நலமோடு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தனே, இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள், வேற்றுமை, பிளவுகள், பிணக்குகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும், கடின உழைப்பின் மூலம் எங்கள் குடும்பங்களில் வாழ்வு மலரவும், விவிலியத்துடைய பின்னணியிலே இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அந்த இரு கைப்பெண்களை போன்று எங்களுடைய குடும்பத்திலே தாராளமாக திரு அவைக்கும் எங்களுடைய பங்கு தளத்திற்கும் தாராளமான காணிக்கைகளை கொடுத்து உதவும், எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் குடும்பத்திலே அமைதியும் நல்ல ஒற்றுமையும் நீங்கி நலமோடு நாங்கள் வாழ்கிற உம்முடைய அருளை தரவிடும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவிகளை அழிவது உம் விருப்பமன்று, மாறாக அவர்கள் மனம் திரும்ப என்னிடம் வர வேண்டும் என்று சொன்ன இறைவா, நாங்கள் நீர் கொடுத்த தூய்மை, உண்மை, நேர்மை என்னும் மேன்மை இழந்து பாவத்தில் மூழ்கி உம் அருளை இழந்து இருக்கின்றோம். மீண்டும் உம் உடன்படிக்கை புதுப்பித்து என்னும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ உம் ஆவியருடைய கனிகளால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப வீட்டில் எங்களுக்கு இடம் தரும் எம் அன்பு இறைவா, சிறப்பாக இந்த மாதத்திலே மரண தருவாயில் உள்ள நோயாளிகளுக்காக, துன்புறுகின்ற கஷ்டப்படுகிற அன்பர்களுக்காக வேண்டுகின்றோம். இறைமகன் இயேசுவின் நிலையான அமைதியும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும் முழுமையாக பெற்றிட
அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரை போய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிருக்கிறதுடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். பக்கம் 200 பாடல் எண் 390. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு வாழும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. தாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையெழுத்துக்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருமகனின் பாடுகளின் நினைவை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், உமக்கு உரிமை சொத்தான மக்களினும் ஆட்சியை நாங்கள் இப்போது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அவர் அழைக்க அவர் திருவுலமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
தடைகளை கடவுளா ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகள் அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக்கு கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பணியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு இன்னும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம்.
இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருக்கும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுழன்றிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கண்ணுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும், இவரிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே ஏவர்க்கு அமைதி அருளும் ஏவர்க்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா தரப்படையும். பக்கம் 295. மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய் உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆடுவாய் செவ்வழியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொண்டாட்டத்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உமது ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணகாற்றல் பெற்று உண்மையான அருள்வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 364. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.